Welcome to show Balls SBC Balls and Chef on the welcome back to my channel. So KPY பாலா அவர்கள், நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பாலாஜி சக்திவேல் சார் அவர்கள், அர்ச்சனா மேம் அவர்கள் மற்றும் பலர் நடிச்சிருக்கோம் காந்தி கண்ணாடி படம் பார்த்துட்டேன். நான் அதோட ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துலாம். பட் ரிவ்யூக்கு போகிறப்ப ரெண்டு விஷயங்கள் மெயினாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சுவலாக படத்துக்கு போயிருப்பேன். பட் அந்த ரிலீஸ் டேட்டுக்கு முந்தின நாளே பார்த்தீங்கன்னா நான் 2 வீடியோ ரியாக்ட் பண்ணி போட்டிருப்பேன். அது நான் சொல்லியிருப்பேன் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மദ്രാസിயே டிக்கெட் புக் பண்ணிட்டேன். வேறு வழியில் ஃபோர்ஸ் பண்ணி போனேன். இன்ஃபேக்ட்டு ஸோ போயிட்டேன், பார்த்துட்டு வந்து சொல்லிட்டேன். பட் ஆனால் வந்துட்டு இதை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பார்க்க முடியாமல் போச்சு. ஸோ அதனால் ஒரு 2 நாள் ரெக்கவர் ஆகிட்டு இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன், கொஞ்சம் 2 நாள் தள்ளி போனதுக்குன்னு சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த படம் நான் மெயினாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது பாலா பிரதருக்காக தான். ஐ வாண்டட் டு சப்போர்ட் ஹிம். அதாவது திறமையை மட்டுமே நம்பி வந்து இறங்கி படிப்படியாக முன்னேறி மனுஷன் இன்றைக்கி ஒரு ஹீரோவாக நிற்கிறாருங்கிறது உண்மையிலே பாலா பிரதர் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். டச்வுட். உண்மையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சக உழைப்பாளியாக, ஒரு சக கான்டென்ட் க்ரியேட்டராக, ஒரு சக என்ன சொல்கிறது, ஒரு ஹஸ்லராக ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு நண்பன்கிட்ட இருந்து ஒரு விஷயம் அதை நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதாவது என்ன மாதிரியே அப்படிங்கிற மாதிரி உங்களை நான் பார்க்குறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு ஆள் ஜெயிக்கும் போது உண்மையிலே மனசார சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவருக்காகவே நான் மெயினாக பார்க்கணும்னு நினச்சேன். பட் ஐ ஹாவ் டு டெல் யூ திஸ் ஆல்சோ. நான் ஓப்பனாக சொல்லணுன்னா, நான் பாலா பிரதருக்காக மட்டும்தான் படத்துக்கு போனேன். பட் திரும்பி வரும்போது ஒரு 4 பேர் மேலே மொத்தமாக லவ் வந்துருச்சு எனக்கு. ஐ ஃபெல் இன் லவ் வித் தியர் கேரக்டர்ஸ், இன்க்ளூடிங் பாலா பிரதர் 4 பேர். ஆப்வியஸ்லி பாலா பிரதர் 1 அண்ட் நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பியூட்டிஃபுல் ஆக்டிங். நான் வர ஒவ்வொன்றா பாலாஜி சக்திவேல் சார்லாம் வந்துட்டு மனுஷன் கொண்டுட்டாப்பில். அண்ட் அர்ச்சனா மேமும் அவுட் ஸ்டாண்டிங்காக நடிச்சிருக்காங்க. இந்த 4 பேர் மேலே எனக்கு லவ் ஆகி போச்சு. சரியா, ஃபோனது ஒரு பர்சன்ட்காக இருந்தாலும் திரும்பி வரும்போது 4 பேர் மேலே பயங்கரமான லவ் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். சரிங்களா, படத்தோட கதைக்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாலா பிரதர் வந்து பேசிக்கலாக ஒரு ஈவெண்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவளுக்கு என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா, அவராக பொருள்லாம் வாங்கி வச்சு யார்கிட்டையும் வந்துட்டு ரெண்டு கிண்டெல்லாம் எடுக்காமல் நம்மளே ஒரு ஃபுல் ஃப்ளேஜாக மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஈவெண்ட் கம்பெனி நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவரோட கனவு. அவங்க கூடயே சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணுறவங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்டான நமிதா மேம். இவங்க ஒரு பக்கம் இப்போ இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கம்பெனி நடத்திட்டா இப்படி வச்சு நம்ம பெருசாக சம்பாரிச்சிட மாட்டோம்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் வந்துட்டு பாலாஜி சக்திவேல் சார் வந்துட்டு அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு தீராத ஆசை இருக்குது, அது ஒரு ஈவெண்ட்டாக நடத்தணும்னு சொல்லிட்டு பாலா அண்ணனோட கம்பெனிக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை நடத்தி கொடுங்க அப்படின்னு வருவார். அங்கே தான் இவங்க 2 பேரும் ஒரு மீட்டிங் பாயிண்ட்டு. அந்த ஈவெண்ட்டை மையப்படுத்தி தான் மொத்த கதையும். அந்த ஈவெண்ட்டை அவங்க நடத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதைக்களம். அது என்ன ஈவெண்ட் எதுன்னு சொல்லிட்டேன்னா ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ அதை சொல்ல விரும்பல. பட் இவங்க 2 பேரும் மீட்டிங் பாயிண்ட் இப்படி தான். அண்ட் அது நடந்துச்சா இல்லையாங்கிறது தான் கதைக்களம். சரிங்களா, ஸோ இது வந்து தூக்கி அப்படி ஓரமாக வச்சிடலாம். இப்போது எனக்கு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அந்த படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் 15-20 மினிட்ஸ் ஸ்லோவாக தான் செட்டில் டவுன் ஆகுது, விச் ஃபார் மீ இஸ் நோ ப்ராப்ளம். பட் சில பேர் அதையும் சொல்லுவாங்க, என்னங்க பேசிகிட்டு இருக்காங்க, என்னங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க மாதிரி சொல்லலாம். பட் எனக்கு வந்து ரொம்ப அழகாக, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதப்பட்டிருந்துச்சு. ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்தே ரசிச்சு தான் பார்த்தேன். நான் ஏன் இந்த டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன், சில பேர் வந்து தக் லைஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது கிரித்தனமாக பேசுவாங்க, அவங்கள நம்பாதீங்க. சரியா, படம் அழகாக செட்டில் டவுன் ஆகுது. ஃபஸ்ட்டு 15-20 மினிட்ஸ் அப்படியே போக ஆரம்பிக்குது கதை. 2 லவ் ஸ்டோரிஸை வந்து சைமல்டேனியஸாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு யங் லவ் ஸ்டோரி, ஒரு முதியோர்கள் லவ் ஸ்டோரி. 2 பேரும் லவ் ஸ்டோரியும் சைமல்டேனியஸாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த யங் கப்பிளில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் சிறுக 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 அதை கஞ்சத்தனம்னு சொல்லலாம், சூட்டிப்புன்னு சொல்லலாம், இல்லை கராராக இருக்குதுன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். அவ்வளோ கராராக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வைக்கிறாரு அவரோட காதலிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக. இது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த லவ் ஸ்டோரி. இந்த பக்கம் இந்த முதியோர் லவ் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் சேர்த்து வச்ச அத்தனை சொத்தையும் வந்துட்டு அந்த பொண்ணு அவங்க மனைவியான அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு ஆசையை அந்த தீர்த்து வைக்கிற ஆசைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆசையை தீர்த்து வைக்கிறாங்க, அத்தனையும் தொலைக்க ரெடி. எனக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, அவளுக்கு அந்த ஆசையை நான் தீர்த்துடணும் அப்படிங்கிறது தான் கனவு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிறுக சிறுக செத்துரும் அந்த பொண்ணுக்காக, இந்த பக்கம் அத்தனை தொலைக்கிறடியும் இந்த பொண்ணுக்காக சொல்லிட்டு 2 மென்னோட ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. இன்ஃபேக்ட் இந்த 2 மென்னுக்கு வந்துட்டு அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி அவ்வளோ இந்த பொண்ணுக்கு பண்ணலாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்து அந்த கேரக்டரை வாழ்ந்துருக்காங்க. நமிதா மேம் அவர்களும் அர்ச்சனா மேம் அவர்களும் 2 பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். 4 பேர் தான் மெயினாக வராங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தர் அவர் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அமுதமானன்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி வராரு. மனுஷன் நல்லா படிப்பார், டீசெண்டாக அவருக்கு அவர் தான் ஸ்கோப்பு, நல்லா அடிச்சிட்டாப்புல. மற்ற எல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் 4 பேர் தான் ஆங்கர் ஆஃப் த ஃபிலிம். அவுட் ஸ்டாண்டிங்காக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு லாங் ஷாட் ஒன்று வரும். இந்த அர்ச்சனா மேம் வந்துட்டு பாலா பிரதரில் ஒரு மழை பெய்கிற ஷாட்டில் வந்து மீட் பண்ண வருவாங்க. அந்த இடத்துல நடக்கிற சீன் வாஸ் அவுட் ஸ்டாண்டிங்லி ஷாட், அவுட் ஸ்டாண்டிங்லி ஆக்டட், எல்லாமே அவுட் ஸ்டாண்டிங் ஆச்சு. வேறு லெவல் பிரில்லியண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் அங்கே பெர்ஃபார்ம் பண்ண அத்தனை பேருக்கு. எனக்கு ஒரே டவுட் மட்டும், அங்கே கேமரா வந்து கண்ணாடி முன்னாடி வந்து போச்சு,
எப்படி அந்த கேமராமேன் அந்த ரிஃப்ளெக்ஷனில் விழுகாமல் போனாருங்க. அந்த மாஸ்க் ஏதோ பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அது மட்டும் நான் கேட்கணும்னு நினச்சேன். மாஸ்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி இப்போ இருக்கிறதெல்லாம் அசால்ட்டாக தூக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி தூக்கிட்டாங்க. பிகாஸ் லிட்டரலாக அவர் கேமராமேன் வந்து கண்ணாடி ஒரு மிரருக்கு முன்னாடி வருவார். அவர் ரிஃப்ளெக்ஷன் அங்கே விழுகாது. அடங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் சீன், ஷாட் வண்டர்ஃபுல்லி. அதே சொல்ல அப்படி நான் அதுவும் சொல்லிடுறேன். சினிமாட்டோகிராஃபி அவுட் ஸ்டாண்டிங் ஆச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வரும். நம்ம பாலாஜி சக்திவேல் சாரும் அர்ச்சனா மேமோட ஃப்ளாஷ்பேக். அந்த இடத்துல இந்த ஃப்ரேம்ஸ் ஆகட்டும், அந்த அந்த காட்டின விதங்கள் ஆகட்டும், அந்த டொனாலிட்டி ஆகட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு கோயில் வாசலே எங்கே ஒரு எங்கேயோ தண்ணி கிட்ட உட்காந்து பேசிட்டுப்பாங்க. அந்த அந்த பர்டிகுலர் ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அருமையாகவே இருந்துச்சுன்னு சொல்லி ஆனும். பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டேன், சினிமாட்டோகிராஃபி சொல்லிட்டேன். எடிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. எனக்கு வந்துட்டு அந்த அந்த ஒரு கரெக்ட் பேஸில் தான் போச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு கொஞ்சம் செட்டில்டாக உட்காந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த படம் இந்த பேஸிங்கில் போனால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த வகையில் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு சொல்லுவேன். எஸ்பெஷலி நான் ஸ்க்ரீன் பிளே இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் காமெடியாக பார்த்து சிரிப்போமோ அதெல்லாம் ஒரு கால் பேக்காக வந்து இமோஷனலாக கடைசியில் கொண்டு வருவாங்க. அது அப்படியே நம்மளை பிரேக் பண்ணும், உடைக்கும். அது வந்து வேறு மாதிரி உடைக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு அவுட் ஸ்டாண்டிங் ஸ்க்ரீன் பிளே சொல்லிட்டேன். நான் ஸ்க்ரீன் பிளே சொல்லிட்டேன், கேரக்டர் சொல்லிட்டேன், சினிமாட்டோகிராஃபி சொல்லிட்டேன், எடிட்டிங் சொல்லிட்டேன். பேசிங் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சது, அழகாக இருந்துச்சுன்னு சொல்லியானோ. ஸோ எனக்கு அதில் எந்த குறையும் இல்லை. மியூசிக் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆச்சு. புல்லட் வண்டின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்துச்சு எனக்கு, இஃப் ஐம் நாட் ராங். அந்த இடத்துல பாலா நான் பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் ஆடிருந்தப்ப, பாலா பிரதர் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் பயங்கர ஸ்டைலிஷ் ஆடிருந்தார் மனுஷன், செம்மையாக இருந்தாப்புல. ஸோ அவங்க சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஓகே குட், ஓகே நைஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் மற்ற 3 சாங்கு, எஸ்பெஷலி கடைசி சாங் இஃப் ஐ எம் நாட் ராங், அது யுவன் அண்ணா வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சாங் எல்லாம் அப்படியே நம்மளை பிரேக் பண்ணி ஷேட்டர் பண்ணி, இந்த மாதிரி பாட்டெலாம் நம்ம யுவன் அண்ணா பாடினார்னா எந்த மனுஷனாலும் டிஸ்ட்ராய் ஆயிடுவான். அது ஒரு மாதிரி வேறு மாதிரி பண்ணிவிட்டுருச்சு அந்த பாட்டு. மியூசிக் விவேக் மோகன் அவர்கள் அவுட் ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்டு மற்றபடி வந்து வேறு ஏதாச்சும் மிஸ் அவுட் பண்ணுறேன்னா, பாலா பிரதர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையும் ஒரு இறங்கினார், நீட்டாக பண்ணிட்டால. மனுஷனுக்கு ரொமான்ஸ் மட்டும் ஷைனஸ் இருக்குது, அது நல்லா தெரியுது. அது வந்து ஃபஸ்ட்டு படம் தான் இல்லையா. ஃபஸ்ட்டு படத்துக்கு மனுஷன் சூப்பராக நடிச்சிருக்காப்புல. எனக்கு ரொம்ப ஹாப்பி. உண்மையில் நான் மனசார சொல்கிறேன். தான் சொன்ன மாதிரி ஒரு உழைக்கிற மனுஷன், ஒரு உண்மையான டேலண்ட்டு, அந்த டேலண்ட்டு மட்டுமே நம்பி வந்து அதில் ஜெயிச்சு படிப்படியாக முன்னேறி அது ஒரு பீக் அடிக்கும் போது ஆஸ் அ கிரியேட்டர் எனக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்களை ஜெயிங்க வைங்க. இந்த மாதிரி ஆட்களை அவர் இந்த மனுஷன் மற்ற நல்ல விஷயங்கள்லாம் அவ்வளோ பண்ணிட்டுருக்காரு. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அது வந்துட்டு அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு நான் எப்பவுமே கொடுத்து தான் இருக்கேன். அது சைலண்ட்டாக என்னோட பாராட்டுகள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கோம். பட் நெவர்தலெஸ் இந்த மாதிரி டேலண்ட்டுகளை பாராட்டுங்க. இந்த மாதிரி நல்ல தரமான டேலண்ட்ஸை பாராட்டினீங்கன்னா தரமான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டினா தர்பூஷி தான் கிடைக்கும். அந்த பேர் எடுக்கிறதுக்கு எனக்கு காண்டாகுது. பட் நெவர்தலெஸ் ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேலண்ட்ஸை வளர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில் பாலா பிரதர் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் 4 பேருக்கும் வந்துட்டு மெயினாக அப்பா அப்படி சொல்லிட்டு வெரி ஹாப்பி. ஷெரீஃப் சார் டைரக்ஷன் அண்ட் ரிட்டன் பை மனுஷன் சூப்பரான ஒரு கதை, சூப்பராக அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்ல படம், நிறைவாக இருந்துச்சு. கண்டிப்பாக கடைசியில் பிரேக் பண்ணிடும் நம்மளை. ஸோ ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு நிம்மதி இருக்குது. அண்டு தரமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள் படத்தை. இந்த மாதிரி பீப்புளை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உண்மையான டேலண்ட்ஸு இந்த உழைப்புக்கு சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னோட சைடில் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுட்டு இதனோட ரிவ்யூ ஆன் காந்தி கண்ணாடி உங்கள் தாட்ஸ் என்னங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்லி வீடியோ முடிச்சுக்க பார்த்து நன்றி குறிச்சிக்கலாம் சொல்லிக்கிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே.